ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளடி ஸ்வீட். இனி சாயங்காலம் எப்படியும் ஒரு 6 மணி ஆகிருக்கும். என் செம்ம பசி பச்சிட்டு எங்கள் அம்மா ஏதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலான்னு சென்ட்டு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு கேடு வேணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பிஸ்கெட் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். நல்லா நீங்கள் உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த அம்மியை வச்சு இப்படி பண்ணிடணும். நீங்கள் இட்ஸமே மிக்ஸி கூட பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மிக்ஸி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் மிக்ஸிலேயே பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிக்கிட்டே இருக்கணும். அது தட்டும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஆக்குங்க. ஆனால் என்ன மிக்ஸியில் அடித்தா மாவாக வரும், அது மட்டும் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிஸ்கெட் நல்லா இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்தோடனே இந்த அளவுக்கு வந்தோடனே அந்த தண்ணி போகிறதுக்கு இன்னும் நல்லா கையை வச்சு இது பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி காயில் வடிக்கும். இப்போ எனக்கு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆன உடனே அதே பவுடர் மாதிரி தான் இருக்கும் அதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாவை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மாதிரி அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ கொஞ்சம் இந்த மாதிரி பவுடர் ஆகுனதுக்கப்புறம் நீங்கள் சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் பவுல் ஓகே. இல்லை இன்னும் நீங்கள் சின்னதாக சாப்பிடணுன்னு சொன்னால் சின்ன யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்றதுனால நான் இந்த பவுல் எடுத்துக்கிறேன். நீங்களும் வேணால் இந்த பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொட்டிடணும். இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் தயிர் ஹட்சன் கேர்டு எடுத்து போட்டுக்கணும், 1 ஸ்பூன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருந்தால் நீங்கள் பொமேக்ரானட் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுக்கப்புறமா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ காய்ஸ், இந்த மாதிரி நம்ம கடைக்கிட்டு தயிரே இல்லாத பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் காய்ஸ். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. எனக்கு இவ்வளோ போதும். எனக்கு ட்ரையாக தான் வேணும். உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பால். சூப்பர். பாய்.